ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடல் குழம்பு தாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் வீட்டில் மேக் பண்ணியிருந்தேன். அதை உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் கரெக்டான விதத்தில் இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ குக்கர் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த குடல் எல்லாம் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் அதோட அரிசி கழுவி எடுத்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் கவர் பண்ணி சவுண்ட் கேட்டு ஸ்டவ் 15 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிக்கிட்டேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்து புளியும் ஊற வச்சுட்டேன். அரிசி கழுவி எடுத்த தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு. குடலுடைய வேக்காடு பக்குவத்தையும் பார்த்துடலாம். சப்போஸ் கொஞ்சம் குடல் வேக்காடு தன்மை பத்தாமல் இருந்தால் திருப்பியும் குக்கரில் ஆட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு இப்போ பேன் எடுத்துக்கிறோம். 4 கரண்டி குழிக்கரண்டியாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாவை 4 கீரி ஆட் பண்ணிடுங்க. அதோட கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், நான் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக 3 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து புளிப்புத்தன்மை தக்காளி பழத்தால் கொடுத்தா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து 2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வதங்குறதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே பட்டு நல்லா கிளறி விட்டுருக்குங்க. அந்த பச்சை தன்மைங்கிறது சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம குடலையும் அதோட ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பேனில் உரசி கிளற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆயிலில் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கிண்டியிருக்கோம். அப்போ அந்த பிடிப்புத்தன்மை இருக்கும். லைட்டாக நல்லா உரசி விட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த புளியவும் கரைச்சி அந்த தண்ணியவும் அதோட ஆட் பண்ணிடுறோம். இப்போது நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குழம்பு எந்த பக்குவத்தில் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். தண்ணி பக்குவத்தில் தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு கொதிக்க விட்டு கொண்டு வந்துடுங்க. அப்போ வந்து நமக்கு குடலோட சாந்து டேஸ்ட்டோடு வந்துடும். இறக்கக்கூடிய நேரத்தில் 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணும்போது அந்த குழம்புல உள்ள விறுவிறுப்பு தன்மையை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடும். அதே போல் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த டயத்தில் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குழம்பு தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லித்தூள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழம்பு வந்து டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு கொண்டு வரும்போது குடல்லையும் நல்லா அந்த உப்பு காரத்தோட சார்ந்திருக்கும். குழம்பும் டேஸ்டாக இருக்கும். மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.